ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷஸ்ரீ. விலகும் விழியே விலகாதே உயிரை கதையோட அடுத்த பகுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேள்வியை ஏண்டா கேட்டோம் என்று அவனை நினைக்கும் அளவிற்கு அவனை கொடூரமாக முறைத்தாள் வசு. பேசாதீங்க ராஜா, நீங்கள் பண்ண வேலைக்கு அதை பற்றி நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க, செம்ம காண்டில் இருக்கேன், நல்லா திட்டிடுவேன். எல்லாரையும் நீங்கள் திட்டி மிரட்டி என்கிட்ட அவங்கெல்லாம் சாதாரணமாக பேசக்கூட அவ்வளோ யோசிச்சாங்க தெரியுமா? எனக்கா போய் அவங்கக்கிட்ட மேரேஜ்க்கு ஓகே சொல்லவும் கூச்சமாக இருந்தது. எல்லாருக்கும் நான் அவங்கள விரும்புகிறேன்னு புரிஞ்சாலும் என்கிட்ட அதை பற்றி பேசவே அவ்வளோ பயந்தாங்க. உங்கள் வீட்லேயோ எங்கள் வீட்லேயோ யாராவது ஒருத்தர் அதை பற்றி சும்மா பேசினா கூட நான் ஓகே சொல்லிடலான்னு இருந்தால் யாருமே அதை பற்றி மூச்சே விடலை. எல்லாம் என் நேரம். கடைசியில் நானே போய் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். எல்லாருக்கும் சந்தோஷந்தான். அவங்களும் சொன்னாங்க. எங்களுக்கும் தோணுச்சு வசு, ஆனால் என்ன எப்படி கேட்குறது? ஒரு வேளை நீ இல்லை யோசிக்கிறேன்னு ஏதாவது சொல்லி அது அவனுக்கு தெரிஞ்சு டாக்டர் எல்லாருக்கும் விஷ ஊசி போட்டு கொன்றுவான், அவ்வளோ திட்டிட்டு போயிருக்கான். அதனாலேயே எங்கள் யாருக்குமே உங்ககிட்ட அதை பற்றி பேச தைரியமே வரலன்னு ஒரே புலம்பல். சரி, இப்போ தான் நானும் ஓகே சொல்லிட்டேனே, இதை அவர்கிட்ட சொல்லுங்கன்னு நான் அவங்கக்கிட்ட சொன்னால் அதுக்கும் எல்லாருமே முடியவே முடியாதுன்னு நின்றுட்டாங்க. ஏதோ நாங்கள் தான் உன்னை கம்பல் பண்ண மாதிரி எங்ககிட்ட அவன் எகுருவான், அவன் யார் பேசினாலும் கேட்குற மாதிரி முன்னாடி இருந்த வரதும் கிடையாது, எது சொன்னாலும் இப்பெல்லாம் கத்துறான். ஐயோ, இவங்கிட்டெல்லாம் எங்களால் பேசவே முடியாது, நாங்கள் இங்கே இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துக்குறோம், ஆனால் அவன்கிட்ட பேசுகிற வேலையை மட்டும் நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. அப்பா அம்மா கிட்ட கூட நான் கேட்டேன். அவங்க கூட ஐயோ மாப்பிள்ளைக்கிட்ட திரும்ப கோர்த்து விடாதமான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என் நிலமையை பாருங்க, நானே வந்து உங்ககிட்ட சொல்லணுமா? எல்லார்கிட்டேயும் சொல்லி பெர்மிஷன் வாங்கி உங்ககிட்டையும் சொல்லி எனக்கு கொஞ்சம் கூட கூச்சமாக இருக்காதா என்று அவள் முகம் சுருக்கி வினவ, ராஜாவோ அவள் முகத்தில் பல அபிநயங்கள் காட்டி கூறுவதை சிரிப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தான். அப்போ தான் நான் பழி வாங்கணும்னு முடிவு பண்ணேன். அதனால தான் எல்லார்கிட்டேயும் பேசி எல்லாரையும் பயமுறுத்தி பதற வச்ச உங்களை நான் பதற வைக்கணும்னு இந்த பிளானை போட்டேன். நான் சொன்ன மாதிரியே எல்லாரும் உங்ககிட்ட பேசினாங்க, நான் நினச்ச மாதிரியே நீங்களும் பதறி அடிச்சுட்டு வந்திருக்கீங்க என்று தாரா கூறவும், ஹேய், ஏன் இப்போ இப்படி வில்லி மாதிரி கொடூரமாக ரியாக்ட் பண்ணுற என்று அவன் சிரிப்போடு கேட்க அவள் திரும்பி முறைத்ததும், சாரி, நான் உனக்காக தான் அவங்கக்கிட்ட அப்படி பேசினேன், யாரும் உன்னை இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி தான் அவங்கக்கிட்ட அப்படி ரியாக்ட் பண்ணேன் என்று அவன் விளக்கம் கூற, புரிஞ்சது, அதுதான் இந்த லிமிட்டோடு விட்டுருக்கேன், இல்லாட்டி இதை விட இன்னும் பெரிய பிளான் போட்டிருப்பேன் என்று மிரட்டினாள். ஐயோ ஆத்தா, வேண்டவே வேணாம் தாயே, இதுவே போதும். அது சரி, கதை கேட்டதெல்லாம் போதும், போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெடியாகுங்க. இன்றைக்கி தான் பாப்பாவுக்கு பேர் வைக்கிறதும், ஸோ நம்ம என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு பாப்பா ஃபங்க்ஷனும் இருக்கும் என்று அவள் கூறினாள். இவனும் புன்னகையுடன், ஈவினிங் தானே ஃபங்க்ஷன் சொன்னேன், அது வரைக்கும் கொஞ்சம் ஜாலியாக பேசலாமா? ஆளை பாரு, ஒழுங்காக கிளம்புங்க, இன்னும் வேலை இருக்குது, கோவிலுக்கு வேற போகணும்னு சொல்லியிருக்காங்க, நான் இப்போ தான் புடவையே மாற்றிருக்கேன், இன்னும் ரெடியாகணும். அவள் அருகில் வந்து அமர்ந்தவன், அதான் பேபி சொல்கிறேன், நீ இன்னும் ரெடியாக நான் உனக்கு கொஞ்ச நேரம் ஹெல்ப் பண்ணுறேனே. அவள் சற்று தள்ளி நகர்ந்து அமர்ந்தவள், இவ்வளோ நாள் நீங்களா நான் ரெடி பண்ணி விட்டீங்க, எனக்கு தெரியாது ரெடியாக, ஒத்த விழுகிறதுக்குள்ளே ஒழுங்காக ஓடிடுங்க என்று சிரித்து கொண்டே மிரட்ட, உனக்கு என் மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லையா? எவ்வளோ பெரிய விஷயம், இப்படி சொல்லிவிட்டு சாதாரணமாக போன்னு விரட்டுறா. நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா, அதை கொஞ்சம் கூட அனுபவிக்க விடாமல் என்று அவன் முறைக்க முணுமுணுக்க அவளும் சிரிப்புடன், அதே தான் நானும் சொல்கிறேன், இப்போது ஹாப்பியாக இருக்கீங்க தானே, இதே ஹாப்பினஸோடு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகி வாங்க, அதுக்குள்ளே எல்லாம் ரெடியாக இருக்கும், சீக்கிரம் கல்யாணம் பண்ணிவிட்டு ஃபுல் ரைட்ஸோட முழுசாக அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பீங்களா? சமத்தா இப்போ கிளம்புங்க பார்க்கலாம் என அவள் கெஞ்சி கொஞ்சி சொல்ல அவனுக்கும் மகிழ்ச்சி தாழவில்லை. அதற்கு மேல் அவளோடு வாதாடாமல், லவ் யூ தாரா என்று கூறிவிட்டு வெளியேற அனைவரும் அவன் முகத்தை பார்த்து, அப்பாடா சிரித்த மாதிரி தான் வரான், நல்ல வேலை தப்பிச்சோம் என்றனர். என்னடா டாக்டர், எங்களை திட்டிகிட்டே சந்தேகப்பட்டுட்டு வந்தியே, இப்போ எல்லாம் கிளியர் ஆகிடுச்சா என சரத் கிண்டலோடு அவனிடம் கேட்க வரதனும் புன்னகைத்தபடி, அப்படியெல்லாம் இல்லை மாமா என்று முடிக்கும் முன் வெளியே வந்த வசுவோ, ஐயோ அண்ணா, அவர் பொய் சொல்கிறாரு, உள்ள நான் சொல்ல வரதையே கேட்காம
நீங்கள்லாம் என்னை கம்பல் பண்ணி தான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்க வச்சுருப்பீங்க, உங்கள் யாரையும் சும்மா விட மாட்டேன்னு அவ்வளோ கத்துனாரு என மாட்டிவிட அனைவரும் அவனை முறைத்தனர். ஏய், நீ ரெடியாகிறன்னு தானே சொன்ன, இப்போ எதுக்கு இங்கே வந்த என்று அவளிடம் கத்தினான். அவளோ தூசு போல் அதை தட்டிவிட்டு, உண்மையை உலகத்துக்கு உறக்க சொல்கிறதுக்காக வந்தேன் என்று அவனிடம் கூறிவிட்டு, என்ன எல்லாரும் அப்படியே இருக்கீங்க, இவருக்காக எல்லாரும் என்னவெல்லாம் பண்ணீங்க, இன்னும் உங்கள் எல்லாரையும் இவர் சந்தேகப்பட்டுட்டு தான் இருக்காரு, இவரை ஒரு வார்த்தை கேட்கணும்னு கூடவா யாருக்குமே தோணலை என்று அவளும் எடுத்து கொடுக்க, போச்சு ஏற்றி விட்டுட்டா என்று ராஜா தன் காதை மூடிக்கொள்ள அவனின் அப்பா நாராயணன், சரத், சங்கர், ஆனந்தி, ஆர்த்தி, தாரிணி, சந்துரு என அனைவரும் கேள்வியில் வாட்டி வதைக்க வசுவின் பெற்றோர்கள் கூட, எங்களை இந்த அளவுக்கு மோசமாக நினச்சிட்டிங்கள மாப்பிள்ள என வருத்தம் தெரிவிக்க அவன் யாருக்கும் பதில் சொல்ல முடியாமல் சங்கடமாக நின்றான். அனைவரும் திட்டி நிறுத்திய பின் இறுதியில் குழந்தை கூட அங்கே கத்த அவனுக்கு அவளும் திட்டுவதாகவே தோன்றியது. அதை கவனித்த வசு வாய் விட்டு சிரித்துவிட்டு, இப்போதான் திருப்தியாக இருக்கு எனக்கு என்று கூறினாள். அருகில் நின்றவனோ அவளை முறைத்து, பாவி, தனியாக சிக்குவல்ல உனக்கு அப்போ இருக்கு என்று மிரட்ட, போதும் போதும் என் பேரனை ரொம்ப வாட்டாதீங்க என்று உள்ளிருந்து கூடத்திற்கு வந்தனர் ராஜாவின் தாத்தா பாட்டி இருவரும். அவர்களை கண்டு மேலும் ஆச்சரியமும் மகிழ்ச்சியுமாக, பாட்டி, தாத்தா எப்படி இருக்கீங்க, எப்போ வந்தீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை என்று அவர்களிடம் விரைந்தான் பூபதி. நல்லா இருக்கும் கண்ணு. நீ முன்ன மாதிரி இருந்திருந்தா தினமும் எங்ககிட்ட பேசுவ, அப்போவே சொல்லியிருப்போம். இப்போ எல்லாம் எண்ணி வச்சாப்புல அதுவும் கொஞ்ச நேரம் பேசுகிற, அதில் என்ன நாங்கள் உங்ககிட்ட சொல்கிறது என வருந்த அவனுக்கும் கூட சற்று சங்கடமாகிவிட்டது. அவர்களிடம் மனதார மன்னிப்பு வேண்டினான். சரி போகட்டும் விடு, இதுக்கு மேலேயாவது நீ சந்தோஷமாக இருந்தால் அதுவே எங்களுக்கு போதும் ராசா என்று கொஞ்சினர். அதுதான் என் பேத்தி வந்துட்டாளே, அவள் பார்த்துக்குவா. இந்த பையன் கூட நம்மளை பார்க்க அதிகம் வரல, கூப்பிடவும் இல்லை. ஆனால் மருமக பேத்தி எவ்வளோ பாசமாக முன்னாடியே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி இங்கே வர வச்சிட்டா பாத்தியா என்று தாத்தா வசுவிற்கு சப்போர்ட் செய்ய, ராஜாவும் கரெக்டு தான், உங்கள் பேத்திக்கு தான் ரொம்ப அக்கறை, அவளையே நீங்கள் மெச்சிக்கோங்க என்று கூறினாலும் உள்ளூர் சிரித்து கொண்டு தான் இருந்தான். ராஜா ஞாபகம் வந்தவனாக, தாரா, கோவிலுக்கு போகணும்னு சொன்ன, எப்போ கிளம்பணும் என்று கேட்டான். நான், தாத்தா, பாட்டி, அண்ணா யாராவது ஒருத்தவங்க கூட வருவாங்க, நாங்கள் மட்டும் போயிட்டு வந்துடுவோம், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க என்றாள் அவள். ஹே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வரதுனா கூட வரேன் என்றதும், உன்னை கூட்டிகிட்டு போகிறது தான் இங்கே பிரச்சனையே என்றான் சங்கர். ஏன், நாங்கள் பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வர மாட்டோமா என்றான் சரத். ரொம்ப அநியாயம் பண்ணுறடா. நல்லதுக்கே இல்லை சொல்லிட்டேன். உங்களுக்கு போகணுன்னா நீங்கள் நேராகவே கேட்கலாமாம்மா. ஐயோ மாமா, இப்படி அவசரப்பட்டு எல்லாரும் முன்னாடியும் கேட்டு மாட்டிக்கிட்டீங்களே என சரத், சங்கர், ஆனந்தி, ஆர்த்தி, சந்துரு, தாரிணி அனைவரும் ஆளாளுக்கு ஒன்று சொல்லி அவனை கிண்டல் செய்ய அங்கே இருந்த மற்ற பெரியவர்களும் சிரித்தனர். பாட்டி சிரித்தாலும் சட்டென அமைதியாகிவிட அவரை கண்டு கொண்ட வசுவோ அவரிடம் வந்தார். பாட்டி, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்குங்க என்று கேட்க, அவரோ ஒன்றும் இல்லைம்மா என வெறும் வாய் வார்த்தைக்கு கூறினாலும் அவர் முகம் இன்னும் வாடியே இருந்தது. அதை கண்டவர் மண்டியிட்டு அமர்ந்து, இங்கே உங்கள் பொண்ணு இல்லையேன்னு வருத்தப்படுறீங்களா பாட்டி என்று கேட்டாள். தாத்தா இப்போது பாட்டியை முறைக்கவும் மௌனமாக கண்ணீர் வடித்தார். அனைவரும் அவரது முகத்தை பார்த்து அவர்களும் மௌனமாகினர். என்ன இது இந்த நேரத்தில், உன் பொண்ணு பண்ண காரியத்தால் தான் இத்தனை வருஷம் எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டாங்க, இன்னுமா அவள் வரணுங்கிறியா, அதுக்கு முகத்தை தூக்கி வச்சு எல்லாரையும் சங்கடப்படுத்துறியா என்று தாத்தா கத்தினார். பாட்டியோ, ஏனோ பெத்த மனசு கேட்கல, உள்ள வருத்தத்தை வச்சுக்கிட்டு அவ்வளோ உண்மையாக எல்லாம் என்னால் நடிக்க முடியாது. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது அவள் ஒருத்தி மட்டும் இல்லாமல் ரூமில் அடைஞ்சிருக்கிறத பார்க்க எனக்கு மனசு சங்கடமாக இருக்காதா, அதுதான் அழுதுட்டேன், அது ஒரு குத்தமா என்று தனது முந்தானையை எடுத்து துடைத்து கொண்டு மீண்டும் அழுதார். தாத்தா இப்போது முறைக்க வசுவோ, தாத்தா, பாட்டியை ஏன் மறைக்கிறீங்க, அவங்க சொல்கிறது நியாயம் தானே, மொத்த குடும்பமும் இங்கே இருக்கும்போது பெத்த அம்மா இருந்தும் கூட இல்லாமல் அவங்கள விலைக்கு ஒரு விசேஷம் நடத்தினா அவங்களுக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் என ராஜாவை பார்த்தபடியே அவள் சொல்ல, அவன் எதுவும் கூறாமல் எழுந்து நகர்ந்து சென்றான். ராஜா, நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட பேசி பார்க்கலாம்ல, ஏன் இவ்வளோ பிடிவாதம்
என்று நேரடியாகவே கேட்டுவிட்டாள். அவனோ அவளை திரும்பி பார்த்து, அவங்க புரிஞ்சுக்காம அவசரத்தில் பண்ண தப்பால் எல்லாருக்கும் எவ்வளோ கஷ்டம், அவமானம், பிரச்சனை. அதை சொல்லி கூட அவங்க செஞ்ச தப்பை இப்போ வரைக்கும் உணரல. அப்படி இல்லாட்டி நான் ஏன் இவ்வளோ பிடிவாதமாக இருக்க போகிறேன் என்று பெருமூச்சு விட்டபடி நகர, நாராயணனும் ஆமாம்மா, அலமேலும் மாறவே இல்லை, இன்னமும் அதே கெத்தில் தான் இருக்கணும், எல்லாரையும் தான் கட்டுப்பாட்டில் அடக்கி வைக்கணும்னு தான் பார்க்குறா என்று குறைபட்டு கொண்டார். இதை கேட்ட வசுவோ, அதுக்காக அவங்கள அப்படியே விட்டுற முடியுமா மாமா? வீட்டில் நடக்க போகிற விசேஷத்தில் அவங்க இல்லாட்டி எப்படி? ஆனந்தி ஆர்த்தி கூட இப்போது பேசினர். நாங்களும் அப்படி தான் வசு நினச்சோம். உங்கள் விஷயமா பிரச்சனை வந்து வரத சண்டை போட்டுட்டு போகும்போது நாங்களும் அதை அப்போது தப்புன்னு உடனே உணரல. அம்மாவுக்கு சப்போர்ட்டாக தான் அப்போவும் இருந்தோம், அதுதான் சரின்னு நினச்சோம். அப்போவும் உன்னால தான் இவன் எங்களை விட்டு போயிட்டான்னு உண்மையில தான் ரொம்பவே கோவத்தை வளர்த்துக்கிட்டோம். ஆனால் அவன் எவ்வளோ விலகி போயிட்டான்னு ஒரு கட்டத்தில் உணரும்போது தான், அப்பா இவங்க எல்லாருக்குமே எங்ககிட்ட இருந்து விலகும்போது தான் எங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே புரிஞ்சுது நாங்கள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு. அதை அம்மா கிட்ட சொல்லும்போது கூட அவங்க ஏற்றுக்கலை, எங்களை திட்டி அமிச்சிட்டாங்க, எங்ககிட்டையும் பேசுகிறத குறைச்சிக்கிட்டாங்க. இவ்வளோ நாள் ரூம்லேயே அடைஞ்சிருந்தாங்க. சரி, மற்றதெல்லாம் போகட்டும், இப்போ வரதனுக்கு கல்யாணம் பண்ண போகிறோம், அதில் அம்மாவும் இருக்கணும்னு நினச்சி தான் நாங்களும் அவங்கக்கிட்ட போய் சொன்னோம். ஆனால் அவங்க இன்னும் ஒரு வார்த்தை கூட எங்ககிட்ட பேசலை, பிடிவாதத்தை விட்டு கொடுக்குற மாதிரியும் இல்லை. ரொம்ப வற்புறுத்தி கேட்டும் போய் நீங்களே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கே ரொம்ப வருத்தமாக இருந்தது. சரத் சங்கரும், ஆமாம் வசு, மனுஷங்க தப்பே பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை, ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அதை புரிஞ்சுக்கணும், திருத்திக்க பார்க்கணும். ஆனால் சுற்றி யாருமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் இப்படி தான் இருப்பேன்னு பிடிவாதமாக இருந்தால் யார் தான் என்ன பண்ண முடியும் சொல்லு என்று அவர்களுக்காகவே பேசினர். அனைத்தையும் கேட்ட வசுவோ, அதுக்கு தான் சொல்கிறேன் ராஜா, நீங்கள் போய் உங்கள் அம்மா கிட்ட பேசுங்க. என்ன பேசிகிட்டு இருக்க நீ? இப்போ மட்டும் அக்காங்க மாதிரி தான் பண்ணது தான் தப்புன்னு அவங்க ஒத்துக்கிட்டு உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க, அண்டு உன்னை சந்தோஷமாக மருமகளாக ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறியா? எந்த அடிப்படையில் இதெல்லாம் நடக்கணும்னு நீ சொல்ல வர? நான் அதெல்லாம் எதிர்பார்க்கல ராஜா, ஆனால் அதுக்காக அப்படியே விட்டால் அவங்களுக்கு அப்பவும் என் மேலே இருக்கிற வெறுப்பு தான் அதிகமாகும்னு சொல்ல வரேன். உங்கள் அம்மா கிட்ட ஏதோ மூணாம் மனுஷி மாதிரி வர சொன்னால் அவங்களுக்கு அந்த கோபம் வருத்தம் இன்னும் இருக்க தானே செய்யும். அதோடு இப்போ வரைக்கும் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசவே இல்லை. அவங்கக்கிட்ட நீங்கள் பேசலைன்னா மட்டும் எப்படி எல்லாம் மாறும்னு சொல்கிறீங்க? தாரா ஒரு காலத்தில் யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு நான் கேட்டுட்டு இருந்தவன் தான், இல்லைன்னு சொல்லலை. அதனால் என்னென்ன பிரச்சனை, எவ்வளோ தூரம் பாதிப்புன்னு பட்டு பார்த்து திருந்திருக்கேன். இப்போ நான் அப்படி கிடையாது. தப்புன்னா அதை யோசிக்காமல் சொல்லணும், அமைதியாக இருந்து தப்பை ஆதரிக்கக்கூடாதுன்னு நீ சொன்னது தான் சரி. அதை நான் நிறைய இடத்துல அனுபவிச்சிட்டேன். ஸோ நீ அந்த பழைய வரதனை என்கிட்ட இப்போ எதிர்பார்க்க முடியாது. அவங்கக்கிட்ட பேசி கம்பல் பண்ணி கூட்டிகிட்டே வந்தாலும் உன்னையோ மற்றவங்களையோ அம்மா இப்போ ஏதாவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நான் எதிர்த்து பேசுவேன். அது உங்களுக்கே தெரியும். அது இன்னும் தேவையில்லாத சண்டை தானே, அது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது என அவன் அவளுக்கு புரிய வைக்க முயற்சிகள் பேச, வசுவும் இருந்தாலும் என்று மீண்டும் அவனை பேச சொல்ல இருவருக்கும் வாக்குவாதம் வந்தது. அங்கிருந்த அனைவரும் தாத்தா பாட்டி உட்பட வசுவிடமே, வேண்டாமா விட்டு வரத சொல்கிறது தான் சரி, அவளாக புரிஞ்சுக்கிட்டு வரும்போது வரட்டும், அவளுக்கு கொடுப்பனை இல்லைன்னு நினச்சிக்க வேண்டியது தான் என அவளிடமே பேசினர். இறுதியில் வசுவின் பெற்றோர்களும் கூட, சொன்னா கேளு வசுமா, நீ ஏன் மாப்பிள்ளை கூட இதுக்காக சண்டை போடுற? உண்மையை சொல்லணும்னா எங்களுக்கும் கூட அவங்கள கூப்பிட்றது சங்கடமாகவும் ஒரு வகையில் பயமாகவும் கூட இருக்குது. திரும்ப ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு. அதுதான் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, நீ இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறது சரியில்லை, பெரியவங்க இவ்வளோ பேர் சொல்கிறோம், நீ கேட்கவே மாட்டியா என இறுதியில் எல்லோரும் அவளை திட்ட வசுதான் உச்சக்கட்ட கோபத்தில் இருந்தாள். எல்லாரும் பேசி முடிச்சிட்டிங்களா? நான் பிடிவாதம் பிடிக்கிறேன், அடம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, இருக்கட்டும். ஆனால் நான் கேட்குறதுல எந்த தப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால் நான் இதில் விட்டு கொடுக்கணுங்கிற எந்த அவசியமும் எனக்கு இல்லை. எல்லாரும் இன்னைக்கு இவரோட அம்மா இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, சொன்னால் கேட்க மாட்டாங்க, வீம்பு பிடிவாதம் கோபம் திமிரு அதிகாரம் பண்ணுறா அது இதுன்னு பேசுகிறீங்கல்ல, இது எல்லாம் ஒரு நாளில் வந்த பழக்கமா? யார் கொடுத்த இடம்னு கொஞ்சம் எல்லோரும் யோசிச்சு பாருங்கள்.
அவங்க அப்படி கத்தி பேசும்போதே அவங்கள எதிர்த்து நீங்கள் கேள்வி கேட்டிருக்கணும். நாங்கள் பண்ணுறது தப்பு இல்லைம்மா, நீ பண்ணுறது தான் தப்புன்னு சொல்லி புரிய வச்சுருக்கணும். யார் இதை பண்ணீங்க? அதெல்லாம் விட்டுட்டு இப்போ தண்டனை அவங்க ஒருத்தருக்கு மட்டும் அனுபவிக்கணும்னா அது எப்படி? இதை கேட்ட நாராயணன் சற்று தலை குனிய தாத்தா இப்போது வசுவிடம் பேசினார். என்னம்மா வசு, நீயே இப்படி புரிஞ்சுக்காம பேசுகிற? யாராவது அதிகாரம் பண்ணுறதுக்குன்னு ஒத்துக்கிட்டு இப்படி இடம் கொடுப்பாங்களா? ஒரு குடும்பம்னா என்னதான் ஆம்பளைங்க பார்த்துக்கிட்டாலும் பொண்ணுங்களோட பொறுப்பு கண் பார்வையில் இருந்து நடக்கிற மாதிரி எந்த விஷயமும் சரியாக நடக்காது. அதனால தானே அவள் என்ன பண்ணாலும் சரியாக இருக்கும்னு நம்பி அவங்கெல்லாம் விட்டாங்க. ஆனால் அதவே அவள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு முழு அதிகாரத்தையும் எடுத்துக்கிட்டு தான் ராஜ்யம்தான் பண்ணுவேன்னு சொன்னால் அது சரிங்கிறியா? நீங்கள் சொல்கிறது தான் தாத்தா நானும் சொல்கிறேன். குடும்பத்தில் பொண்ணுங்களுக்கு, முக்கியமாக குடும்ப தலைவியாக இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு ரொம்ப அதிகம். பொறுப்புக்கும் அதிகாரத்துக்கும் இடையில ஒரு சின்ன இடைவெளி தான். பல குடும்பங்களில் நம்பி ஒப்படைக்கும் போது எல்லாரும் பொறுப்பை தானே கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்க. ஆமாம், அது உண்மைதான். அந்த வீட்டு அம்மாக்களும் அப்படி தான் எடுத்துக்கிறாங்க. ஆனால் காலங்கள் ஆக ஆக அந்த பொறுப்பு அவங்க மனசில் தான் எல்லாத்தையும் கரெக்டாக செய்யணும்னு அவங்களே எப்போவுமே தூண்டிக்கிட்டே தான் இருக்கும். நாம தான் இதை பண்ணணும், நம்மளை தவிர யாருமே இதை பொறுப்பாக செய்ய மாட்டாங்கன்னு ஒரு எண்ணமே வந்துடுது. அதில் அவங்களும் மனுஷங்க தான் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குன்னு ஒரு விஷயத்தையும் மறந்துடுறாங்க. ஆரம்பத்தில் பொறுப்பாக யோசித்து அவங்க இதை இப்படி பண்ணுங்க, இல்லாட்டி இது இப்படி தப்பாகும்னு மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிற நிலைமை போய் நான் சொல்கிற மாதிரி இதை பண்ணுங்கன்னு அது அதிகாரமாக மாறிடுது. ஏன்னா அவங்க மனசில் ஆழமாக பதிஞ்ச எண்ணம் இதுதான். இவ்வளோ விஷயம் நான் தானே பார்த்து பண்ணுறேன், ஸோ நான் சொல்கிறது சரியாக தான் இருக்கும்னு அவங்களுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. அதை திடீர்னு யாராவது தப்பு சொன்னால் எப்படி ஏற்றுக்க மனசு வரும்? மனுஷங்க மனநிலைமையே அதுதானே. பொறுப்பு இல்லாமல் தப்பு பண்ணுறவனையே ஒரு தடவை பண்ணி இன்னொரு தடவை திட்டினா மறுபடியும் இப்படி தப்பு பண்ணிட்டியேன்னு கேட்டால் அவங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது. எல்லாமே பார்த்து பொறுப்பாக பண்ணுறவனா என்னை பார்த்து நான் செய்கிற ஒரு விஷயம் தப்புன்னு திடீர்னு ஒருத்தர் சொன்னால் யார் உடனே அவங்கள ஏற்றுக்குவாங்க சொல்லுங்கள்? இது அவங்கன்னு மட்டும் இல்லை, நீங்கள் நானாக இருந்திருந்தா கூட இப்படி தான் நினச்சிருப்போம். அப்போது அம்மா இப்படி பிடிச்சதே பிடிவாதம்னு நிற்கிறதுக்கு அதிகாரம் பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லோரும் தான் காரணங்கிறியா? கண்டிப்பாக, அதில் சந்தேகமே இல்லை. ஏமாறுறவன் இடம் கொடுக்காம ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லுவீங்கள்ல, இதுவும் அதே தான். உங்கள் அம்மா அதிகாரம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு இவ்வளோ தூரம் இடம் கொடுத்து பழக்கி விட்டது யார்? சுற்றி இருக்கிற நீங்கள் எல்லோரும் தானே. உங்கள் எல்லார் மனசுலையும் அப்பப்போ சில விஷயம் தோணியிருக்கும், இந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் இதை தான் அவங்க பண்ண விட மாட்டேங்கிறாங்களேன்னு. சில நேரம் இது அம்மா சைடு தான் இருக்கிற தப்பு, ஆனால் அவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்களேன்னு. சில நேரம் ஏன் இவங்க இவ்வளோ கோவமாக ரியாக்ட் பண்ணுறாங்க, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி அவங்க பேசுகிறாங்கன்னு தோணும். இது எல்லாம் நீங்கள் யாருமே எப்போவுமே நினச்சதே இல்லைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்பப்போ நினைக்கும் போதே அதை சொல்லியிருந்தா ஒரு சில சின்ன சின்ன சண்டைகள் பிரச்சனையோடு போயிருக்கும். ஒன்று அவங்க இறங்கி வந்திருப்பாங்க, இல்லை நீங்கள் இறங்கி வந்திருப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி விஷயம் நான் பண்ணுறது என் கணவரையோ என் பிள்ளைங்களையோ குடும்பத்தையோ கண்டிப்பாக பாதிக்குதுன்னு. அடுத்த தடவை அவங்க விருப்பப்படியே அதை விஷயத்தை செஞ்சாலும் கூட ஓரளவுக்கு மனசை உறுத்திருக்கும். இது கண்டிப்பாக திரும்பவும் என் பிள்ளைக்கோ என் புருஷனுக்கோ பிடிக்காமல் போயிடுமோ, திரும்ப சண்டை வருமோன்னு கண்டிப்பாக தோணும். ஆனால் அவங்களுக்கு உங்கள் எல்லாருக்கும் எது பிடிக்கும் பிடிக்காது, எதை ஏற்றுக்கிறீங்க, எதுக்கு கோபப்படுறீங்க, எது உங்களை காயப்படுத்துன்னு எதையுமே காட்டிக்காமல் நீங்களாக வச்சுக்கிட்டீங்க. கேட்டால் அதுக்கு பேர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறது. நீங்கள் உங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்திட்டு ஒரு வாதத்தில் அவங்க சொல்கிறத ஏற்றுக்கிட்டு இருந்தால் அது அட்ஜஸ்ட்மெண்ட். ஆனால் உங்கள் எண்ணங்களையே வெளியில் காட்டாமல் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு திடீர்னு ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து எங்களை நீ புரிஞ்சுக்கல, இவ கொடுமை பண்ணுறா, இவ தான் அதிகாரம் பண்ணுறான்னு புலம்பி ஒதுக்குனா அது என்ன அர்த்தம்? ஆனந்தி ஆர்த்தியிடம் சென்றவள், அண்ணி நீங்கள் 2 பேரும் சொல்லுங்கள், அவரை அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ பிடிக்கும், இந்த வீட்டுக்கு ஒரு மருமகளை தெரிந்தெடுக்கணும்னு சொல்லும்போது அவங்க எவ்வளோ யோசிச்சிருப்பாங்க. அதெல்லாம் அதிகாரம் பண்ணணும்னு நினச்சதாலையா, இல்லை அதீத பாசத்தாலையா? தலை குனிந்த ஆனந்தி, எப்போவுமே அம்மாவுக்கு அவன் மேலே பாசம் அதிகம்தான் வசு. நாங்கள் கூட சொன்னோம், அம்மா ஒன்று நம்மளை எதிர்த்து பேசாத வீட்டுக்கு அடக்கமான பொண்ணாக பார்க்கணும், இல்லை படித்த பொண்ணாக பார்க்கணும். ரெண்டையுமே சேர்த்து எதிர்பார்த்தா எப்படிம்மா? அதுக்காக நீ வசதி குறைச்சலாக மட்டும் பார்த்தா அது சரியாக வருமா? அதனால பின்னாடி எதுவும் பிரச்சனை வராதான்னு கேட்டோம். அதுக்கு அம்மா சொன்ன பதில், இங்கே பாருங்கடி, எல்லா அம்மாக்களுக்கும் இருக்கிற எண்ணம் தான் எனக்கும்.
என் பையனை என்கிட்ட இருந்து பிரிக்கக்கூடாது. அதனால் குடும்பத்தை அனுசரித்து பொறுப்பாக பார்த்துக்கிறவளா இருக்கணும். அதுக்காக அவனுக்கு படிக்காத பிள்ளையாக கட்டி வைக்க என்னால் முடியாது. அவன் டாக்டருக்கு படிச்சிருக்கான். அவன் 4 பேர்கிட்ட கௌரவமாக சொல்லிக்கிற அளவுக்கு அவன் மனைவி இருக்கணும்ல. அதனால் படித்தவளாகவும் இருக்கணும். நம்ம குடும்பத்தையும் என் பையனை பற்றி அவங்க நல்லதை பற்றி தான் யோசிப்பேனே தவிர எனக்கு பணம் காசெல்லாம் என்றைக்குமே பெருசில்லை. பொண்ணு குடும்பம் வசதி கம்மியாக இருந்தாலும் நாம் தூக்கி நிறுத்திக்குவோம். வேணுங்கிறத வரதங்கிட்ட சொல்லி செய்ய சொல்லுவோம். இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளை தந்ததுக்கு அவங்களுக்கு என்ன வேணும்னாலும் செய்யலாம். அதுக்கு நான் கணக்கு பார்க்க மாட்டேன். ஆனால் என் பையன் சந்தோஷமாக வச்சுக்கிறவளா, இந்த குடும்பத்தை அனுசரித்து நம்மளை விட்டு வரதனை பிரிக்காதவளா மட்டும் இருக்கணும். அதுதான் எனக்கு முக்கியம் என அன்று அலமேலு பேசியதை இவர்கள் இங்கே கூடி முடிக்க அனைவரும் மௌனமாகவே இருந்தனர். ராஜாவோ, நான் அவங்க பாசத்தை எதையுமே இல்லைன்னு மறுக்கலையே தாரா, எனக்கு மட்டும் என்ன ஆசையா? ஆனால் அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு உன்னை அத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தினது சரிங்கிறியா? இப்போ வரைக்கும் அவங்க அதை தப்புன்னு கூட ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு நடந்ததை உன்னால் சாதாரணமாக எடுத்துக்க முடியுமா? இல்லை அதை மறக்க தான் முடியுமா? கண்டிப்பாக அதை என்னால் மறக்க முடியாது ராஜா. நான் அதை சரின்னு சொல்லலையே. அவங்களோட இயல்பு அவ்வளோ காலமும் அப்படியே இருந்துட்டாங்க. அதுதான் அப்படி ஒரு வெளிப்பாடு அன்னைக்கு அவங்கக்கிட்ட இருந்து. என் பையனை வேண்டாம்னு சொல்லி அவமானப்படுத்திட்டான்னு மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க. அதுக்கு தான் இத்தனை வருஷம் பார்க்காம பேசாமல் தண்டிச்சிட்டிங்களே, அது போதாதா? இன்னும் ஏன்னு தான் கேட்குறேன். ராஜா இப்போது எதுவும் கூறாமல் சோஃபாவில் அமர்ந்து விட, நீயும் பிடிவாதம் தான் தாரா பண்ணுற. இப்போவும் என் மனசில் என்ன இருக்குன்னு நீ கூட யோசிக்க மாட்டேங்கிறல்ல. சோ ராஜா, உங்களுக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது? நீங்கள் தேவைப்படுற நேரத்துக்கு உங்களை பார்த்துக்கிற அளவுக்காவது சுயமாக யோசிக்கணும்னு முடிவெடுக்கணும்னு தான் நான் சொன்னேனே தவிர, உங்கள் குடும்பத்தை உங்கள் அம்மாவை விட்டு விலகி வாங்கன்னு நான் என்றைக்குமே சொல்லலை. நான் ஒரு வீட்டுக்கு மருமகளாக போகணும், எல்லார் கூடவும் சேர்ந்து இருக்கணும்னு தான் நினச்சேனே தவிர தனியாக போகணும்னு நான் என்றைக்கும் நினச்சதில்லை. என்ன இருந்தாலும் உங்களுக்காக எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சவங்க உங்கள் அம்மா. உங்கள் கல்யாணத்தை பார்க்க அவங்க எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பேசி கூப்பிடுங்க. அப்போவும் அவங்க பிடிவாதம் பிடிச்சா சரி, அதுக்கு மேலே நான் உங்களை கம்பல் பண்ணல. இப்போவும் நான் உங்களுக்காக தான் யோசிக்கிறேன். நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு திரும்பவும் பிரச்சனை வந்துட்டா நீங்கள் அம்மா கிட்ட ரொம்ப சண்டை போட வேண்டியது வருமே, அது சங்கடம்னு தயங்கிடுங்க. ஆனால் அதே மாதிரி ஒருவேளை நீங்கள் பேசி அவங்க மனசு மாதிரி வந்தாலும் நல்லது தானே. ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்கும்போது ஏன் தப்பான முடிவு தான் வரும்னு நாம் எடுத்துக்கணும்? அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, முடிவாக அவங்கக்கிட்ட விடுங்கன்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி இல்லாட்டினாலும் பின்னாடி யோசிக்கும்போது அப்புறம் காலம் பூராவும் அம்மா இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டோமேனு உங்களுக்கும் உறுத்திக்கிட்டே தானே இருக்கும். அன்னைக்கு அவங்க குடும்பத்தை பிரிக்கிறேன்னு சொன்னாங்க. அதை உண்மையாக்க எனக்கு விருப்பம் இல்லை ராஜா. உங்கள் அம்மா இல்லாமல் இந்த கல்யாணம் நடந்தால் யாருக்கு உறுத்தல் இருக்குமோ இல்லையோ, எனக்கு கண்டிப்பாக குற்ற உணர்ச்சி அதிகமாகவே இருக்கும். உனக்கு என்ன தோணுச்சுனாலும் தயங்காமல் சொல்லு, நான் கூட இருக்கேன். உனக்கு வேணுங்கிறத செய்கிறேன்னு சொன்னீங்க. எனக்கு என்ன வேணும்னு நான் சொல்லிட்டேன். செய்கிறதும் செய்யறதும் உங்கள் இஷ்டம். நல்லது நடந்தால் சந்தோஷப்படுவேன், இல்லாட்டி சரின்னு விட்டுருவேன். அவ்வளோதான். இதுக்காக உங்ககிட்ட நான் கோவிச்சுக்கிட்டு சண்டை போடலாம் எதுவும் இல்லை. நீங்கள் அதையெல்லாம் நினச்சி குழப்பிக்காதீங்க. இப்போவும் முடிவு உங்களோடது தான். பேசணும்னு தோணுச்சுன்னா நீங்களாக போய் அம்மா கிட்ட பேசுங்க என அமைதியாக கூறிவிட்டு அவள் எழுந்து அறைக்கு சென்று விட்டாள்.